WhiteOak Capital Midcap Fund NFO. இந்த ஃபண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே உதவுமா, அல்லது இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல வெல்த்தை கிரியேட் பண்ணுறதுக்கு உதவுமா? நம்ம டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணலாம். ஹாய், நான் ராமலிங்கம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர். உங்களை மாதிரியான தனி முதலீட்டாளர்களை நல்ல முதலீட்டு முடிவுகளை எடுக்க வச்சு விரைவாக உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய வைக்கிறது தான் ஹோலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.இன்னோட நோக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிட்கேப் கேட்டகரியை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடலாம். தென் அதுக்கப்புறமா மிட்கேப் ஃபண்டை இந்த NFOவை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். மிட்கேப் ஃபண்ட் அப்படின்றது ப்ரிடாமினண்டாக ஈக்விட்டி ஃபண்ட், அதுவும் மிட்கேப் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போற ஈக்விட்டி ஃபண்ட். மிட்கேப் செக்மெண்ட்னா என்ன? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பிரகாரம் டாப் 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறமா 101 இருந்து 250 வரைக்கும் இருக்கக்கூடிய 150 கம்பெனிஸை மிட் கேப்னு சொல்றோம். பொதுவாக இந்த மிட் கேப் கம்பெனிஸ் அரௌண்ட் 9,000 crores இருந்து 30,000 crores மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல இருக்கும். இந்த செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் மிட் கேப் ஃபண்ட்ஸ். மிட் கேப் ஃபண்ட்ஸோட ஃபியூச்சர்ஸ் என்ன? லார்ஜ் கேப்பை விட பெட்டர் ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்கும். லார்ஜ் கேப்பை விட அதிகமாக வாலட்டைலாக இருக்கும். ஸ்மால் கேப்பை விட மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்மால் கேப்பை விட கம்மியான ரிட்டர்ன் பொட்டன்ஷியலில் இருக்கும். ஓகே, மிட் கேப் ஃபண்டோட ஃபியூச்சர்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஸ்பெசிஃபிக்கான NFOக்குன்னு இருக்கக்கூடிய சில ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாமா? இந்த NFO 30th August 2022 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதுக்கப்புறமா ஆன்கோயிங் பேசிஸ்ல ஓப்பன் ஆகும். ரெகுலர் பர்ச்சேஸ் அண்ட் ரீபர்ச்சேஸ் ஆன்கோயிங் NAVல உங்களால பண்ண முடியும். இந்த ஃபண்டுக்கு 3 ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க: ரமேஷ் மந்திரி, பியூஷ் பரன்வால், திருப்தி அக்ரவால். பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் S&P BSE 150 மிட் கேப் இண்டெக்ஸ். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஜஸ்ட் 500 rupees. இந்த ஃபண்ட் மிட் கேப் கேட்டகரியில் வருது. எக்ஸிட் லோட் 1 monthக்குள்ள வித்ட்ரா பண்ணா 1%, 1 monthக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணா எக்ஸிட் லோடு இல்லை. என்ட்ரி லோடு இந்த ஃபண்டுக்கு கிடையாது. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன? டு ஜெனரேட் லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் பை இன்வெஸ்டிங் ப்ரிடாமினன்ட்லி இன் ஈக்விட்டிஸ் அண்ட் ஈக்விட்டி லிங்க்டு செக்யூரிட்டிஸ் ஆஃப் மிட் கேப் செக்மெண்ட். அது லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணணும் பை இன்வெஸ்டிங் இன் ஈக்விட்டிஸ் ஆஃப் மிட் கேப் செக்மெண்ட். ஓகே, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது? இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி மிட் கேப் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல பிஸ்னஸ் ஸ்டாக்ஸை வாங்குறது. வெல் மேனேஜாக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும், சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் ஆன் கேபிட்டல் இருக்கணும். ஸோ இந்த 3ஐயும் அசஸ் பண்ணி இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸா அப்படின்றத அசஸ் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இப்படி முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் என்னவா இருக்கு அப்படின்றது பார்க்குறாங்க. வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவா இருந்தால் வாங்க மாட்டாங்க, வேல்யூவேஷன்ஸ் சீப்பா இருந்தால் வாங்குவாங்க. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த ஃபண்டை இன்டெப்தா ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச சில பொட்டன்ஷியல் மெரிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மிட் கேப் மல்டிபிள் செக்டார்ல டைவர்சிஃபை ஆகி இருக்கிறதுனால ஒரு ப்ராட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்குள்ள மட்டுமே நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தேங்கி இருக்கும், முடங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ப்ராட் டைவர்சிஃபிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிட் கேப் செக்மெண்ட் அனலிஸ்ட் அதிகமா கவர் பண்ணாம இருக்கிற காரணத்தினால ஆக்டிவ் ஸ்டாக் செலெக்ஷன்ல இண்டெக்ஸை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஆல்ஃபா ஜென்ரேட் பண்றதுக்கு மிட் கேப் ஃபண்டுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ரிலேட்டிவ்லி ஹையர் ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இந்த மிட் கேப் ஃபண்ட்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. லாங் டேர்ம்ல இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இந்த மிட் கேப் ஃபண்டுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த கம்பேரிஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்டை விட இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் கம்மியா இருக்கும். லார்ஜ் கேப்பை விட ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் பெட்டரா இருக்கும். ஓகே, இந்த மிட் கேப் ஃபண்டோட பேசிக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். அடுத்து இந்த ஃபண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
WhiteOak கேபிட்டல் மிட் கேப் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிமெரிட்ஸ். ஏன் டிமெரிட்ஸ் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் ஒரு ஃபண்டில் என்ன ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, ஈக்குவலண்டா அதுல ரிஸ்க் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிட்டர்னை ஓவர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரிஸ்க்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிற ஒரு ஹேபிட் நிறைய இன்வெஸ்டர் மத்தியில் இருக்கு. அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம டீடைல்டா ரிஸ்க் அனலைஸ் பண்றோம். இந்த மிட் கேப் ஃபண்ட் ஒரு கன்சர்வேட்டிவ் பிகினர் இன்வெஸ்டருக்கு சூட்டபிளா இருக்காத ஒரு ஃபண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் பிகினர் இன்வெஸ்டருக்கு ஒரு பிராட் பேஸ்ட் இண்டெக்ஸோ அல்லது ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டோ தான் சூட்டபிளா இருக்கும். மிட் கேப் ஃபண்ட் டெஃபினட்டா சூட்டபிளா இருக்காது. பீயிங் அன் ஈக்விட்டி ஃபண்ட், இது ஷார்ட் டேர்முக்கு சூட்டபிளா இல்லாத ஒரு ஃபண்ட். உங்ககிட்ட இருக்கிறது ஷார்ட் டேர்ம் மணி, ஷார்ட் டேர்ம் கோல்ஸுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபண்டை கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணும். WhiteOak கேபிட்டல் மிட் கேப் ஃபண்ட் இப்போதான் NFO வந்திருக்கிறதுனால அதுக்கு போர்ட்ஃபோலியோ எதுவும் இல்லை. போர்ட்ஃபோலியோ இல்லாத காரணத்தினால இந்த ஃபண்ட் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான செக்டரல் அலோகேஷன் கொடுக்க போறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க நல்ல பிஸ்னஸ் வாங்க போறோம், நல்ல விலையில வாங்க போறோம், குறைவான விலையில வாங்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோ இருந்தால்தான் நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். ஏற்கனவே இருக்கக்கூடிய மிட் கேப் ஃபண்டா இருந்ததுன்னா அதுல போர்ட்ஃபோலியோ இருக்கும். போர்ட்ஃபோலியோ அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த போர்ட்ஃபோலியோ இல்லாதனால நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டான ஒரு கால்குலேட்டட் ரிஸ்கை எடுக்க முடியறது. தவிரவும் இந்த ஃபண்ட் புது ஃபண்டா இருக்கிற காரணத்தினால ட்ராக் ரெக்கார்டு கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மிட் கேப் ஃபண்ட்ல ட்ராக் ரெக்கார்டு இருக்கும். ஒரு ஃபண்ட் மேனேஜர் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கார் அப்படின்றத பார்க்க முடியும். ஃபண்டோட ஷார்ட் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ், லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸ், டூரிங் மார்க்கெட் கரெக்ஷன், பிஃபோர் மார்க்கெட் கரெக்ஷன், ஆஃப்டர் மார்க்கெட் கரெக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன், டியூரிங் எலெக்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ஈவன் கிரைசிஸ் லைக் ரஷ்யா உக்ரைன் வாரை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டை பல ஆங்கிள் அனலைஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ல. இந்த NFOல அந்த பாசிபிலிட்டிஸ் எதுவும் இல்லை. எகெயின் நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கு. பேர் மார்க்கெட், எக்கனாமிக் கிரைசிஸ் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஃபண்ட் ரொம்ப டிஃபென்சிவா வந்து இருக்கும். மிட் கேப் ஃபண்ட் லார்ஜ் கேப்பை விட வாலட்டைலா இருக்கும் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல. ஸோ இந்த ஃபண்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் ரெண்டையுமே நம்ம டீடைல்டா அனலைஸ் பண்ணிட்டோம். சில இம்பார்ட்டன்டான ஃபைனல் டேக்அவே என்ன, ஒரு இன்வெஸ்டரா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இந்த ஃபண்ட் ஒரு பிரைமரி ஹோல்டிங்கா உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய கூடாது. ஏன்னா பிரைமரி ஹோல்டிங்க்கு ப்ரிடாமினண்டா லார்ஜ் கேப் அல்லது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் சூட்டபிளா இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு லார்ஜ் கேப், ஃபிளெக்ஸி கேப் மாதிரி ஃபண்ட்ஸ் உங்க போர்ட்ஃபோலியோல இருக்கும் பட்சத்துல சப்ளிமெண்டரி ஹோல்டிங்கா நம்ம இந்த மிட் கேப் ஃபண்டை ஆட் பண்ணலாம். 7 இயர்ஸ் ஆர் மோர் உங்களோட டைம் ஹரிசானா வந்து இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிறது ஷார்ட் டேர்ம் கோலா இருக்கு, ஷார்ட் டேர்ம் மணியா இருக்குன்னா இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்காது. நீங்க மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் ஏற்கனவே இருக்கக்கூடிய மிட் கேப் ஃபண்ட்ஸ், அதுவும் 7 to 10 இயர்ஸ்க்கு மேல ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸை சூஸ் பண்றது பெட்டர். அதுல நீங்க ப்ராப்பரா அனலைஸ் பண்ண முடியும், போர்ட்ஃபோலியோ என்ன அப்படின்றத ஸ்டடி பண்ண முடியும். அதெல்லாம் நீங்க பண்ணாம நீங்க ரிஸ்க் எடுக்கிறது அன்னெசரியா பிளைண்ட் ரிஸ்க் நீங்க எடுக்கிறீங்க. அதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். WhiteOak கேபிட்டல் மிட் கேப் ஃபண்ட் NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபினான்ஷியல் பிளானரை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க ஃபினான்ஷியல் பிளானருக்கு தான் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ், ஃபினான்ஷியல் ரோட் மேப் கிளியரா தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க ஃபினான்ஷியலா, இங்க இருந்து நீங்க எங்க போகணும் அப்படின்றது கிளாரிட்டி கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி அவர் இந்த NFO சூட்டபிளா இருக்குமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்க்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்குமா, உங்களோட ரிஸ்க் டேக்கிங் அப்பிடைட், ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டிக்கு இந்த ஃபண்ட் சூட்டபிளா இருக்குமா இல்லையா டிசைட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதே போல உங்க ஃபினான்ஷியல் பிளானர் கிட்ட இன்னொரு ரிப்போர்ட் நீங்க கேளுங்க. அது என்ன, ஓவர்லாப் ரேஷியோ. இந்த ஃபண்டை உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுனால ஏற்கனவே இருக்கக்கூடிய உங்க மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கும் உங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவுக்கும் இந்த போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப்பை கொண்டு வருமா அல்லது அடிஷனல் டைவர்சிஃபிகேஷனை கொண்டு வருமா?
இதை நீங்க டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல மிட் கேப் எக்ஸ்போஷர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த ரேஷியோவை அவர் சொல்ல முடியும். அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ற டெசிஷனுக்கு நீங்க போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு கம்ப்ளீட்டா 360 டிகிரி பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருக்குன்னு நம்புறேன். உங்களுக்கு சப்சிக்வெண்டா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நாங்கள் ஆன்சர் பண்றோம். இந்த ஃபண்டை பத்தியோ வேற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸை பத்தியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி உங்களுக்கு கொரிஸ் இருந்தாலோ, எங்க சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட நீங்க ஒரு காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நாங்க இன்வெஸ்டர்ஸை எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வெபினார்ஸை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் யாருக்கெல்லாம் 15-20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்கள கூப்பிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் வெல்த் கிரியேஷன் டெக்னிக்ஸை ஷேர் பண்ண சொல்றோம். நீங்க இந்த ஃப்ரீ வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோல நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நீங்க வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க நேம் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து அடுத்த வெபினாருக்கான சீட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.